ஹாய் ஆல். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷனுங்கிறது வந்து வேற எதுவும் கிடையாது. நம்ம என்ன ஒரு சம் போட்டாலோ அதோட ஃபைனல் ஆன்சர் வர்றதுக்காக நம்ம வந்து சின்ன சின்ன டிவிஷன், சப்ட்ராக்ஷன், அடிஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ அதையே என்ன ஆர்டர் வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சம் பேசிக்கான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ரூல்ஸ் வந்து ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம்னா போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கு. போர்ட் மாஸ் அப்படிங்கிற ரூல்ல bracket of division, multiplication, addition and subtraction. ஸோ என்ன ஒரு ப்ராசஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ல இருக்க வேல்யூவை சால்வ் பண்ணணும் அண்ட் ஆஃப்ங்கிற வேல்யூ போடணும் அண்ட் டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன். இந்த ஆர்டர் வைஸ்ல தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் போர்ட் மாஸ் ரூல். போர்ட் மாஸ் சொல்லுவோம். போர்ட்னா bracket ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் bracket, அடுத்தது ஆஃப் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் வரும். ஆஃப் டூன்னு போட்டால் 5 ஆஃப் 2 அப்படின்னு போட்டோம்னா 5 into 2 அப்படின்னு எடுத்துக்கணும். டிவிஷன் டினா டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன், எஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இதுல நம்ம சம் ப்ராக்டிக்கலா நம்ம வந்து கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இந்த போர்ட் மாஸ் ரூல்ஸை வச்சு நம்ம என்ன மாதிரி எல்லாம் சம்ஸஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், எப்படி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன சிம்பிளான ஒரு சம் 10 + 17 அப்படிங்கிற வேல்யூ வந்து பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 3. இப்போ 10 ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் என்ன போடணும்னா பிராக்கெட் இருக்கிற வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 10 + 17 ஈக்குவல் டு அதோட வேல்யூ 27. ஸோ அதுக்கப்புறம் 27 டிவைடட் பை 3 அதோட வேல்யூ 9. ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் 9. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராசஸ், அதாவது பிராக்கெட்குள்ள அடிஷன் இருக்கா, சப்ராக்ஷன் இருக்கா, டிவிஷன் இருக்காங்கிறது நமக்கு வந்து இஷ்யூஸ் கிடையாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண வேல்யூ பிராக்கெட் வேல்யூ. ஸோ அதுலயே நிறைய ப்ராசஸ், அடிஷன், சப்ராக்ஷன் அந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து ஆர்டர் வைஸ்ல தான் பண்ணணும். டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் அடுத்தது, அடிஷன் அதுக்கப்புறம் சப்ராக்ஷன், அப்படிதான் பண்ணணும். ஸோ ஆனா இப்போ இதுல வந்து 10 + 17 அப்படின்னு ஒரு சிம்பிளான டேர்ம் தான் இருக்கு. ஸோ அதை வந்து சும்மா அடிஷன்ஸ் மட்டும் பண்றோம். ஸோ 10யும் 17யும் கூட்டினா 27, 27 3, அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும், ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 3ன்னு போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 9 வந்துடும். ஓகேவா? 27 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 9. ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிள் சம், பேசிக் சிம்பிளா இருக்க சம் பேஸ் சம். ஓகேவா? போர்ட் மாஸ் ரூல்ல நம்ம கொஞ்சம் நம்ம காம்படிட்டிவா போக போக நமக்கு நிறைய வந்து நிறைய ஸ்டெப் நமக்கு வர மாதிரி இருக்கும். பட் பேசிக்கா நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் இந்த சம் கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது சம் நம்பர் 2 என்னன்னு பாருங்க. 45 டிவைடட் பை பிராக்கெட்ல 7 + 8 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி -2. ஸோ இதுல நம்ம என்ன கேட்டகரியை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஆஃப், எல்லாத்துலயுமே போர்ட் மாஸ் தான். பி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப், ஓகேவா? அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் என்னது அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இது எடுக்கணும். அடுத்து பிராக்கெட் இருக்குன்னா 7 + 8 அதோட வேல்யூ வந்து 15. அடுத்து பிராக்கெட்க்கு அப்புறம் ஆஃப்ங்கிறது நமக்கு இல்லை. ஸோ அடுத்தது என்ன பண்ண போறோம்? டிவிஷன். 45 டிவைட் பை 15 ஈக்குவல் டு 3. ஓகேவா? இதுல வந்துட்டு 3 - 3 இங்க அதுக்கப்புறம் 3 இதெல்லாம் சிம்பிளை பண்ணி நமக்கு 3 ஆன்சர் கிடைச்சிச்சு. -2 அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி சம்ல கொடுத்துருக்க நம்பர். ஸோ 3யும் 2வையும் சப்ராக்ட் பண்ணா நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் வந்து 1. ஓகேவா? இது சிம்பிளிஃபிகேஷன் செகண்ட் சம். ஓகே, அடுத்து சம் நம்பர் 3. இப்போ இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து நம்ம டிவிஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இதுல கண்டினியூவா நெக்ஸ்ட் டிவிஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் எடுத்து அதுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கிறோம், வர்ற ஆன்சர் கொடுத்து இன்னொரு டிவிஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம எப்பவும் போல என்ன பண்றோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்துக்கிறோம். அப்ப எப்படி எடுக்கிறோம்? 8 8 9 8 8. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து
எத்தனாவது டேபிள்ல? 8th டேபிள்ல. ஸோ 1 8s are 8. ஓகே. ஸோ இங்க வச்சிட்டோம். அடுத்து ஒரு டிஜிட் கீழே இறக்குறோம். என்ன நம்பர்? 9. அதுலயும் 1 8s are 8. ஸோ இங்க 1 இருக்கு. மறுபடியும் அடுத்த டிஜிட் எடுக்கிறப்ப இங்க 8 வரும். அப்ப 1 8s are 8, 2 8s are 16. அப்ப இந்த இடத்துல என்ன போடணும்? 2. ஸோ இங்க 60. ஓகேவா? ஸோ இங்க எடுத்துட்டோம். இதுலயே சப்ட்ராக்ட் பண்ணா 2 கிடைக்கும். இந்த 8 மறுபடியும் கீழே டவுன்வர்ட் கொண்டு வந்தா 28. அப்போ ஒன்னு இதுல வந்து எத்தனை டைம்ஸ் வரும்னா 3 டைம்ஸ் ஆஃப் 24. இப்ப இங்க 3, இங்க 24, கீழே மறுபடியும் 4 இருக்கும். இது நம்ம ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுனால பாயிண்ட் வச்சுட்டு இங்க 0 சேர்த்துறோம். அப்போ 40க்கு இப்போ எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் 5 டைம்ஸ் ஆஃப் 5 8s are 40. ஸோ 40 இங்க ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஸோ இதுதான் நமக்கு இந்த 8988 டிவைட் பை 8 கூட பண்றப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1123.5. ஓகேவா? ஸோ மறுபடியும் இந்த 1123.5 4ஆல டிவைட் பண்றப்ப நமக்கு 280.8280.2875 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கும். இது எப்படி தெரியா? இப்போ டிவிஷன் இப்ப 4 divided by 4 divided by 4ன்னு கொடுத்துருக்காங்கன்னா 4ஐயும் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும். ஆஃப்டர் தட் அந்த ஆன்சர் கூட அடுத்த நம்பரை டிவைட் பண்ணும். இதுவே மைனஸோ மல்டிப்ளிகேஷனோ கொடுக்குறப்ப நம்ம ஆர்டர் வைஸ்ல பண்ணுவோம். இந்த மாதிரி டிவிஷனே கண்டினியூவா கொடுக்குறப்ப நம்ம கண்டினியூவா பண்றோம். ஓகேவா? அடுத்தது சம் நம்பர் 4. இப்போ இதுல ரெண்டு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அதே போர்டு மாஸ் ரூல் படி நம்ம இது பண்ண போறோம். எல்லாம் பிராக்கெட் இல்ல, ஆஃப் இல்ல. ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கு? டிவிஷன் இருக்கு. டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். அப்ப டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த மெத்தட்ல என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் டிவிஷன். அப்ப 5000 டிவைடட் பை 10. அப்ப இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணா 5000 டிவைட் பண்ணி 500 வரும். அப்ப 505ல இருந்து 500 மைனஸ் பண்ணா 4505. 500 மைனஸ் பண்ணா 4500 வரும். இங்க ஒரு 5 இருக்கு. அது அந்த இதுக்கு ஆன்சர் 5005 கூட 500 மைனஸ் பண்றப்ப 4505 ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் மட்டும் கொடுத்தாங்கன்னா டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும், சப்ட்ராக்ஷன் அதுக்கப்புறம் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது சம் நம்பர் 5. இது வந்து இப்போ 5வது சம் பார்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். இப்போ வந்து இதை நார்மலா நம்ம போடுற மாதிரி இருந்தா எப்படி பண்ணுவோம்? இப்போ இப்போ நார்மலா நம்ம எடுத்தோடனே சம் போடுறோம் அப்படின்னா சிம்பிளா யோசிக்கிறோம். சிம்பிளிஃபிகேஷனாலே சிம்பிளா நம்ம போடுற மாதிரி தான் இருக்கணும். இப்போ நார்மலா வந்து இந்த சம்ம டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம எப்படி போடுவோம்னா, இப்போ 123யும் 999யும் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ண ஆன்சர் கூட இந்த 123 ஆட் பண்ணுவோம். இது வந்து நார்மலா போடுறது. இதுவே நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 999 வந்து எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா 1000 எப்படி எழுதலாம்? 1000 மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி இன்டூல என்ன நம்பர் இருக்கு? 123 இருக்கு. இந்த 1000 மைனஸ் 1ஓட வேல்யூ என்னது? 999. இப்ப 999 சொன்னாலும் ஒண்ணுதான், 1000 மைனஸ் 1ன்னு சொன்னாலும் ஒண்ணு. ரெண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகல. ஸோ அதை இப்ப இப்படி ரீஅசைன் பண்றோம். ஸோ இங்க பிளஸ் ஆல்ரெடி சம்ல இருக்க வேல்யூ வந்து 123 இருக்கு. ஸோ நம்ம தனித்தனியா மல்டிபிள் பண்றோம். 123 இன்டூ 1000 அண்ட் 123 இன்டூ 1. ஸோ அப்ப இது கூட மல்டிபிள் பண்றப்ப 1 2 3 1 0 0 0 மைனஸ் 1 23 20
plus 123. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 123 கேன்சல் பண்ணா இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதை இப்போ நம்ம வந்து 123 கூட 999 மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா லைக் தட் நம்ம ஆன்சர் வந்து நமக்கு இதே தான் 1,23,000 கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 999 மல்டிபிள் பண்றப்ப 1,22,777 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். அது கூட 123 ஆட் பண்றப்ப 1,23,000 அப்படின்னு நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஆனா நமக்கு வந்து அப்படியும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்ல எனக்கு அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இந்த மாரி இப்ப வந்து 10ங்கிறப்ப நம்ம மல்டிபிள் பண்ணிருவோம். வெறும் 9 மட்டும் குடுத்துருக்கப்ப. இப்ப இதுவே வந்து இந்த இடத்துல 9,999ன்னு குடுத்திருந்தாங்கன்னா 10,000 - 1 அப்படின்னு எழுதிட்டு இது அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. நம்ம அந்த நம்பர மட்டும் ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாரி மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணா நமக்கு இன்னும் மல்டிப்ளிகேஷன் பண்றதுக்கான டைம் வந்து கொஞ்சம் கன்சப்ஷன் ஆகும் அதுக்காக. ஓகேவா? ஸோ இது சம் நம்பர். இதுல இந்த 123 இன்டூ 999 இதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இதை நம்ம பிரிச்சு எழுதணும். ஸோ பிராக்கெட் போட்டோம். பிராக்கெட் இருக்கனால ஃபர்ஸ்ட் பிராக்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அடிஷன் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அடிஷன் ப்ராசஸ் பண்றப்ப நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து 1,23,000 வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. அதே மாதிரி தான் இதையும் சிம்பிளா பண்ணும். இப்ப எப்படின்னா இது தனியா ஒரு சம். இது தனியா இந்த வேல்யூஸ் தனியா இருக்கு. சாரி. இந்த வேல்யூஸ். இப்போ கொஸ்டின் நம்பர் வந்து 500 × 689 -500 × 89 இருக்கு. இப்போ நமக்கு இதுல என்ன மெர்ஜ் ஆகுதுன்னா 500 அப்படிங்கிற நம்பர் வந்து காமனா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்? இந்த காமனா இருக்க வேல்யூ வந்து வெளியே எடுத்துறோம். இந்த 500யும் இந்த 500யும் வெளியே காமனா எடுத்துட்டோம். எடுத்துட்டு பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கும்? இந்த 500 எடுத்துட்டதுக்கு அப்புறம் 689 - 89 இருக்கும். 689ல 89 போச்சுன்னா எவ்வளவு? 600. அப்போ 6×5 30. அப்ப நம்ம இது ஆன்சர் போடுறப்ப நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 2யும் மல்டிபிள் பண்ணி நமக்கு ஃபைனல் வந்துரும். ஓகேவா? 500யும் 600யும் மல்டிபிள் பண்ணி நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு வந்து ஒரு ஹோல் நம்பரா நமக்கு கிடைச்சிருது. அப்ப எப்படின்னா இருக்கிற எதுலயாவது அந்த காமன் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். அந்த காமன் நம்பர முதல்ல ஃபர்ஸ்ட் வெளிய நம்ம வெளிய காமனா எடுத்துட்டு அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்ப 689ம் 89ம் சம் கேட்டகரியில் ரிலேஷன்ஸ் தான். ஸோ 89 89 இருக்கு. ஸோ 89 கழிக்கிறப்ப நமக்கு ஹோல் நம்பரா கிடைச்சிருச்சு. ஸோ 4 0க்கு 4 0 அப்படியே ஆட் பண்ணிரும். 6×30 அப்படின்னு சொல்லி போட்டோம். ஓகேவா? இதுதான் இப்படி இந்த மாதிரி கேட்டகரிஸ் காமனா இருக்க நம்பரை வெளியே எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளை பண்ணலாம். அப்ப 5030ங்கிறத அப்படியே சிம்பிளா போட்டு அந்த 0 என்னவோ அதை மட்டும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. அடுத்தது அது சிம்பிளான சம்ஸ் தான். இதே கேட்டகரிஸ்ல. இப்ப இதுல எப்படின்னா என்னென்ன இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்னா இப்ப இதுல வந்து 7 இதுல வந்து என்ன 3 பிளஸ் 5 7 இன்டூ 1 இருக்கு. இதுல வந்து என்ன ப்ராசஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டிவிஷன் இல்ல பிராக்கெட் இல்ல ஆஃப் இல்ல டிவிஷன் இல்ல. டிவிஷனுக்கு அப்புறம் என்ன வரும்? மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் வரனால ஃபர்ஸ்ட் 7 இன்டூ 1 எவ்வளவு? 7 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் வரும்? மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் அடிஷன். எம்க்கு அப்புறம் அடிஷன். அப்போ 3 பிளஸ் 5 = 8. ஓகேவா? அப்ப இடையில மைனஸ் இருக்கு. அப்ப இது 2யும் சப்ட்ராக்ட் பண்ணா இதோட ஆன்சர். கரெக்ட்டா அந்த ப்ராசஸ் போர்ட் மாஸ் ரூல் படி வச்சு பார்க்குறப்ப கரெக்ட்டா நமக்கான ஃபைனல் ஆன்சர் வந்துரும். ஓகேவா? 3 + 5 - 7 × 1. அதோட ஆன்சர் நம்ம சிம்ப்ளை பண்ணி மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட், அடுத்தது அடிஷன், அடுத்தது சப்ட்ராக்ஷன். இந்த மெத்தட்ல போட்டா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஃபைனல் ஆன்சர் 1. ஓகேவா? ஓகே. இப்ப இதே கேட்டகரி தான். இது பிராக்கெட் குள்ள இருக்கிற சம்ஸா இருக்கு. பிராக்கெட் உள்ள வந்து பிராக்கெட் வேல்யூஸ் இருக்கு. ஸோ அத வச்சு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம்.
சேம் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மெத்தட்ல போடுற மாதிரி தான். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 12 - 12 போட்டு அதுல இருந்து பிராக்கெட்டுக்குள்ள வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ 12 இருக்கு, மைனஸ் ஆஃப் பிராக்கெட் 3 மைனஸ் பிராக்கெட் 6 மைனஸ் பிராக்கெட் 5 மைனஸ் 11 எல்லா பிராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும். 5 மைனஸ் 11 எவ்வளவு? மைனஸ் 6. இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்களா? அடுத்தது வந்து 5 மைனஸ் 6, இங்க மைனஸ் 6ன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ என்னன்னா 6 மைனஸ் ஆஃப் 6 அப்படின்னு அடுத்த ஸ்டெப் வந்திருக்கா? இதை நம்ம பண்றப்ப ஆன்சர் வந்து 12 வரும். அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 3. அப்போ 3 மைனஸ் 12 அப்படிங்கிறது -9 அப்படிங்கிற வேல்யூஸ் வரும். ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்றேன். அடுத்தது இந்த வந்த ஆன்சர் கூட போட்டு இந்த 2 நம்பரையும் கம்ப்ளீட் பண்றேன். அடுத்து இங்க என்ன ஆன்சர் வந்திருக்கு? நமக்கு வந்து 6ல இருந்து கழிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆன்சர் வந்திருக்கு? 12 வந்திருக்கு. அப்ப 3 இது இங்க 3யும் 12யும் மைனஸ் பண்ணா எனக்கு 9 கிடைக்குது. ஆஃப்டர் தட் 12 மைனஸ் இங்க மைனஸ் ஆஃப் 9 வருது. ஸோ நம்ம கூட்டுறப்ப எனக்கு வந்து 29 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிம்பிளா தான் ஒவ்வொரு பிராக்கெட்டா கம்ப்ளீட் பண்றோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட். இது வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட் 5 மைனஸ் 11 ஈக்குவல் டு -6. அப்போ 6 மைனஸ் 6 அப்படின்னு போடுவோம். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் போடுறப்ப பிளஸ் 12 மாறிடுது. இப்போ 6 மைனஸ் ஆஃப் 6 போடுறப்ப பிளஸ் 12 மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 3 மைனஸ் 12 போடுறப்ப -9. ஏன்னா மைனஸ்ல வேல்யூஸ் வரனால பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் போடுவோமா? ஸோ -9 மாறிடுச்சு. ஆஃப்டர் தட் 12 மைனஸ் ஆஃப் 9. இங்க ஆல்ரெடி -9 இருந்திருக்கும். இப்போ 12ல இருந்து மைனஸ் ஆஃப் 9 கழிக்கிறப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ 12யும் 9யும் ஆட் பண்றப்ப நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 21 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா கொடுத்தாலும் நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறப்ப நமக்கு வந்து கரெக்டான ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இதுவே நம்ம ஃபர்ஸ்டே இது நம்ம வந்து வேற ஸ்டெப்ல இப்போ 3ல இருந்து 6 கழிச்சாலோ 6ல இருந்து 5 இல்ல எல்லாமே மைனஸ் தானே இருக்குன்னு காமனா போட்டாலும் நமக்கு ஆன்சர்ஸ் வந்து தப்பா தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பிராக்கெட்டா கம்ப்ளீட் பண்ணி தான் அடுத்த ஸ்டெப்பை நம்ம முடிக்கணும். ஓகேவா? அடுத்தது சம் நம்பர் 9. என்னன்னா இதுல அதே மாதிரி பிராக்கெட்குள்ள அங்க மைனஸ்ல இருந்துச்சு, இங்க சம் கேட்டகரிஸ் மாறி இருக்கு. ஓகேவா? இப்ப 24 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிராக்கெட்குள்ள இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணுமா? அப்ப பிராக்கெட்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறப்ப 3 இன்டூ 2 இருக்கு. அப்ப 3 இன்டூ 2 அப்படிங்கிறப்ப 3 இன்டூ 2ஓட வேல்யூ வந்து 6. அப்ப இப்ப எப்படி எழுதலாமா? 24 டிவைடட் பை பிராக்கெட் ஓபன் பண்றோம் 8 மைனஸ் 6. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இங்க இதுல. அடுத்தது 8 மைனஸ் 6ங்கிறது வந்து இங்க என்ன ஆன்சர் வரும்? 2. இங்க வந்து என்ன இருக்கு? டிவைடட் பை இருக்கு. இங்க 24 இருக்கு. ஓகேவா? ஸோ 24 டிவைடட் பை 2. 24 டிவைடட் பை 2 நம்ம 2வால கேன்சல் பண்ணப்ப 1 2s are 2. இங்க இருந்து 1 2s are 2, 2 2s are 4. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்க வர ஆன்சர் வந்து 12. இது வந்து நமக்கு சிம்பிளான சம். இப்போ 24 டிவைடட் பை 8 மைனஸ் பிராக்கெட்குள்ள 3 இன்டூ 2 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 3 இன்டூ 2 ஃபைண்ட் அவுட் பண்றோம். அப்புறம் 8ல இருந்து இந்த பிராக்கெட்ல வச்சிருக்க ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் கூட மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணிட்டு மைனஸ் பர் ஆன்சர் வந்து 4ல ஃபர்ஸ்ட் இருக்க டிவிஷன் மெத்தட். இதுல வந்து இதுக்குள்ள நீங்க கேட்கலாம், உள்ளுக்குள்ள மைனஸ் தானே இருக்கு. ஸோ சப்ட்ராக்ஷன் லாஸ்டா தானே பண்ணணும், ஏன் பண்ணலாம்னு கேட்டா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரூல்ஸ் படி என்ன பார்த்தா பிராக்கெட்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால பிராக்கெட்குள்ள என்ன ப்ராசஸ் இருந்தாலும் நம்ம அதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து பிராக்கெட் ஆஃப் அந்த பிராக்கெட் போட்டு ஆஃப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டிவிஷன் வரணும், மல்டிபிளிகேஷன் அதெல்லாமே அதுக்கப்புறம் தான். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஆஃப் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி தான் சம் நம்பர் 10 பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 100 + 8 டிவைடட் பை 2 + 1 3 இன்டூ 2 பிராக்கெட்ல 6 டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து டிவிஷன் நமக்கு வந்து பிராக்கெட்ல இருக்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இதையும் ஃபைண்ட் அவுட்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டகரி பண்றோம்னா, இந்த 3 இன்டு 2 ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம். 3 இன்டு 2 வேல்யூ வந்து 6. ஓகேவா? அதுக்கப்புறம் டிவிஷன் பிராக்கெட்குள்ள இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ டிவிஷன் இது பண்ணா 6 இன்டு 2 வேல்யூ வந்து 3. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் எப்படி போடணும்? 100 plus 8 divided by 2 plus bracketல இருக்க வேல்யூல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 3 இன்டு 2 வேல்யூ 6. அதுக்கப்புறம் என்னது? மைனஸ் 6 divided by 3 வேல்யூ 3. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்? 100 plus 8 divided by 2 பிராக்கெட்ல இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? அப்ப 6 மைனஸ் 3 வேல்யூ 3. இப்ப டிவிஷன் செகண்ட் தான், சாரி டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணோம், அடிஷன் வந்து அதுக்கப்புறம் தானே. ஸோ இங்க வந்து 8 டிவைடட் பை 2 இருக்கு, அதோட வேல்யூ வந்து என்னது? 4. அப்ப அதோட வேல்யூ வந்து 4. அப்ப பிளஸ் 100 இங்க பிளஸ் 3. ஓகேவா? அப்ப இது இப்ப 4 இருக்கு. இப்ப இதெல்லாம் ஆன்சரையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்க போற ஆன்சர் வந்து 107. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே பிராக்கெட்குள்ள இருக்க வேல்யூ போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு வெளியே ஒவ்வொரு பிராக்கெட்டா சின்ன சின்ன ஸ்டெப்பா முடிக்கணும். ஒரு பிராக்கெட்டா கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இப்ப என்ன பண்ணி வச்சுக்கோம்? 3 இன்டு 2 ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 3 6. அதே மாதிரி 6 டிவைட் பை 2 வேல்யூ வந்து 3. ஸோ 6லையும் 3ஐயும் கழிச்சோம்னா அதோட வேல்யூ 3 வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி அப்ப பிராக்கெட்டோட வேல்யூஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டெப்பா பார்த்தோம்னா 100 plus 8 divided by 2 plus அந்த வேல்யூ 3 இருக்கும். அப்ப அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும்? பிராக்கெட் ஆஃப் டிவிஷன். அப்ப பிராக்கெட்டும் முடிஞ்சிச்சு, பிராக்கெட்டும் இல்ல, ஆஃபோட வேல்யூ இல்ல, டி இருக்கு. அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் வரும். ஸோ இங்க டிவிஷன் வந்து 8 divided by 2 போடுவோம், 4. ஸோ இந்த ப்ராசஸ் மெத்தட்ல அப்படியே நம்ம கொண்டு வரோம். 8 divided by 4 4. ஆல்ரெடி 100 இருக்கு, முன்னாடி ஒரு 3 இருக்கு, அதுலயே 103. இந்த 4 ஆட் பண்றப்ப 107. இதுதான் நமக்கு பேசிக்கா நம்ம பார்த்துட்டு இருக்க சிம்பிளிஃபிகேஷன் சம்மே. இதுலயே நம்ம அப்டேட்டடும் நீங்கள் பார்க்கலாம். இப்ப இது வந்து நார்மலா பேசிக்கா போர்ட் மாஸ் டூல வச்சு நம்ம பார்த்திருக்க சம்ஸ். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.